ஏன் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லைன்னு கேட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இன்னொருத்த கூட்டி எச்சி காசை கழுவாம உள்ள போட்டு கிண்டி குடிக்கிறீங்க. ஏய் பச்சை சட்டை வேற மாதிரி ஆயிடும். உப்பு குப்புன்னு இறங்குறாங்களா? சரிங்க சரிங்க, ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டோம்னா நினைச்சுக்க கொடுங்க. பிச்சை போடுற கால வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ப்ரோ ப்ரோ வாங்க மோர் சாப்பிடுங்க. இல்ல சாப்பிடுங்க. இல்லைன்னா இருக்கு வெயில்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது எனர்ஜியா போட்டாதான் ப்ரோ. காலைல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன், முடிஞ்சு இப்போ கால்வாசி தான் இருக்கு. ஒரு டம்ளர் மட்டும் சாப்பிடுங்க. வெயில் அந்த மாதிரி வெயில் ப்ரோ. போன வருஷம் கூட இந்த மாதிரி இல்ல, இந்த வருஷம் பயங்கர வெயில். என்ன வெயிலு இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. அதனால என்ன பண்றது, வெயில்ல வேலை செய்யறது கொத்தனார் எல்லாம் செய்யறாங்க பாருங்க. ரொம்ப உட்காந்துட்டேன். ஏதோ காலைல ஃபுல்லா எடுத்துட்டு வந்தேன், காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. எப்படி இருக்கு? உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு? இல்ல இல்ல நம்மளா பண்றதுதான். நம்மளா வீட்லயே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி பண்றாங்க. ஆமா ஆமா, அதுல மனசு வேணும் ப்ரோ. அதெல்லாம் மனசு வேணும். நம்ம வீட்லயே வந்து கலக்கி இப்படி எடுத்துட்டு வந்தது நல்ல விஷயம் ப்ரோ. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் எல்லாம் இஞ்சி போட்டிருந்தேன். இன்னைக்கு இஞ்சி போடல. இஞ்சி போட நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா இந்த வெயில் குடுக்கறதே பெருசு, மனசு வந்து குடிக்கிற பெரிய விஷயம். பரல குடிக்க நான் நினைச்சிருந்தேன் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் நினைச்சேன். கடைசியா அப்படி ஜூஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ. ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எசன்ஸை போட்டு இது பண்ணிடுறாங்க. அப்ப இயற்கை வந்து மோர் தான் ப்ரோ. அந்த காலத்துல இருந்து பாருங்க, ஏதாவது சொந்த காலப்பட்டு போனா மோர் தான் கொடுப்பாங்க. நான் மோர் குடிச்சு பழகுங்க, வேற எதுவுமே குடிக்காதீங்க, நல்லா இருக்காது. ஓகேங்களா? இன்னும் டம்ளர் இன்னும் லைட்டா குடிங்க தாங்க. இன்னும் டம்ளர் வேணாம். ஏன்னா ஒரு டம்ளர் கொடுத்தா எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், சும்மா குடிங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு கூட என்ன போடவா? சரி ப்ரோ. ஹலோ, எங்க என்ன அது என்ன அது கூப்பிட்டீங்க? குடிச்சேன் ப்ரோ. 25 ரூபா யாரு கொடுப்பா? 25 ரூபாயா? பின்ன சும்மா குடுறதா அப்புறம் நினைச்சு போட்டு காசு கேக்குறீங்க. சும்மா கேட்பாங்களே, என்ன சும்மா கடிப்பாங்க? சும்மா கொடுக்கறதுன்னா தான தர்மமா பண்ணிட்டு இருக்காங்க எங்க காலங்காத்தால உட்காந்து. இப்பெல்லாம் பேசாத. காலைல வேலைக்கு போட்டு என்னது டென்ஷன் பண்ணாதயா? மோர் குடிக்கிறதா கேட்ட சும்மா தர சொன்னேன் நானு. ஓசில தரேன்னு சொன்னா நீ எதுக்கு கூட்டு கொடுக்குற? நீங்க கூட்டு கொடுத்தா சும்மா தான் கூப்பிட்டு கொடுக்க முடியும். வியாபாரம் பண்ணி எப்படி பண்ணுவாங்க? ஒரு போர்டு இல்ல, ஒரு மயிர் இல்ல, அப்புறம் என்ன மயிர் கேவீங்க? காலையில வேலைக்கு போட்டோம்னா டென்ஷன் பண்ணாத. போர்டு என்ன போர்டு? இங்க மோர் போர்டு கடை வச்சிரா மோர் விக்கிறேன் சும்மா எப்படி வைப்பாங்க? இது கிடையாது. இது கிடையாது. கூட்டு கொடுத்தா ஒரு பேர் பா என்ன கூட்டு கொடுத்தா? ஏங்க இங்க பாருங்க, வெயில் காலத்துல சர்பத்து மோர் எல்லாம் குடுக்கறது சகஜம். புரியுதுங்களா? எல்லாமே ஓசில அப்படியே நொட்டிடுவாங்க, வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போயிடுறது. கேவலமான போய் 20 மனசாட்சியில உங்களுக்கு கேவலமான மோரா? இவ்வளவு நேரம் வந்து வெளியில 10 ரூபாய்க்கு மோர் விக்கிறாங்க, நீ 25 ரூபாய்க்கு தராங்க. எக்ஸ்ட்ரா மோர் குடிங்க ப்ரோ. அப்படி குடிக்கும்போது நல்லா இருந்துச்சா? இது கேவலமான மோரா? குடிக்கும்போது நல்லா வேலைக்கு போ டைம் ஆயிடுச்சு எனக்கு. தேவலாம் பேசாதீங்க, எங்க வேணாலும் போங்க. 25 ரூபா கொடுத்துட்டு போங்க. அண்ணா மோர் சாப்பிடுறீங்களா? மோர் 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 சாம்பார் ஆப்பு எனக்கு. சும்மா யாரும் சும்மா கொடுப்பாங்க. ஓசில கொடுங்க. இந்த பாட்டா ஓசில கொடுங்க. ஓசில கொடுக்கறதுக்கு நான் காலையில இருந்து வந்து தயிரை வந்து பாலாக்கி, பாலை வந்து தயிராக்கி, அதுக்கப்புறம் இதுல ஊத்தி தண்ணியை ஊத்தி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆக்கி வந்து ஓசில கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஓசில கொடுப்பாங்க? இல்ல வேலைக்கு வாங்கி ஜிபே பண்ணுங்க. ஜிபே இருக்கா? ஆயிரம் பேர் பாத்துட்டேன். நீ வேலை தான் போடா. ஹலோ போடா பச்சை சட்டை. என்ன போடா? ஒரு அளவுக்கு தான் எல்லாம் காலைல போறோட புடிச்சு வச்சு நீ மோர குடி மயிர குடினா நான் உன்னை கேட்டாட கூப்பிட்டானே. நீ ஹலோ மோர் கேட்டா இல்ல இல்ல நோ தேங்க்ஸ். வேணாம் தானே சொன்னீங்க. நீ எதுக்கு கொடுத்த? நீ ஒரு வாட்டி வேற வேணாம்னு சொன்னீங்க. ஆமா, மறுவாட்டி வந்து கொடுங்க. எக்ஸ்ட்ரா மோர் தர எக்ஸ்ட்ரா மோர் கொடுங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நல்லா இருந்துச்சா? வேலை டைம் ஆயிடுது. ஓனர் கூப்பிட்டா அவ்வளவுதான். அப்புறம் இருக்கிற ஓனர் கூப்பிடுங்க. ஒரே ஒரு மோர் குடிச்சு போட்டோம். எதுக்கு அப்புறம் கூப்பிட்டு எரியா கொடுக்குற? நீ தாங்க வியாபாரம் பண்ணா
100 பேர் போறாங்க. என்னன்னா மயிரிக்கா கூப்பிட்டு நீ நான் கம்பெனியா போயிட்டு இருந்தேன். டைம் ஆகுது வேலைக்கு போட்டு. டயர்டா நடந்து போயிட்டு சரி பருகாம இருக்கே கூப்பிட்டு ஒரு மோர் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை 20 ரூபா கொடுத்துருப்போம் 5 ரூபாய் கடைசி மோர்னால ப்ரோ மோர் ப்ரோ மோர் 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 வெளிய விட்டு போறாங்க. நீ 10,000 மோர் கூட வெளிய போய் குடிக்கிறது எங்கேயா வந்து குடிச்சா நீ எதுக்கு கூப்பிட்டு என்ன போற? 10 ரூபாய்க்கு மோர்ல வந்து எசன்ஸ் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா கார்பரேட் மோர் அதெல்லாம் இதெல்லாம் அப்படி கிடையாது கையால வந்து கலக்கணும் போது ஓர நேரம் போற வச்சிருக்காரியா. நான் டைம் ஆகுது கிளம்புறேன். என் கையாலே கலக்குனது புரியுதா? கேரக்டர் சரியா காசு தான் நீ ஏதோ விட்டு போறீங்க. இப்ப நான் மூக்கு நோண்டதுனால இப்ப கேரக்டர் சரியில்லை உங்களுக்கு மூக்கு அரிச்சு நோண்ட மாட்டீங்க ஒண்ணு மூக்கு நோடி நான் மோர்ல போட்டேனா உனக்கு இது வரைக்கும் டீசெண்டா தானே கொடுத்தேன் எல்லாம் ஓரளவுக்கு ஏமாத்துறது எப்படி என்னது யார் ஏமாத்துறா டென்ஷன் இங்க பாருங்க வேற மாதிரி ஆயிடுங்க மோர் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் கையில வாங்குற நான் கை காசை கொடுத்துட்டு போங்க மயிறு எனக்கு நான் லோக்கல் தான் நீ கை வாங்குற கையை உடைச்சிருவேன். மாமா கோவம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா காசை கொடுத்துட்டு போங்க ஓசில குடிக்கும்போது நல்லா இருந்துச்சா லோக்கல் நீ எதுக்கு காசுன்னு சொல்லு கொடுக்கும் போது 20 ரூபா மோர் 25 ரூபா மோர் சொல்லு வாயில என்ன வச்சிருக்கிற வாயில மோர் வச்சிருந்தேன் நானு கொடுத்துட்டு போங்க காலையில வேலைக்கு போயிட்டு அண்ணா மோர்ண்ணா வேலைக்கு போறேன் மோர் 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 அவன் வேலை போயிட்டு காலைல தேவையில்லாம் அன்வான்ட் ஸ்பீச் எல்லாம் இங்க இருக்க கூடாது புரியுதுங்களா மோர் வாங்கி குடிச்சிருக்கீங்க எனக்கு குடிச்சிருக்கீங்க காசை கொடுத்துட்டு போங்களேன் நான் எல்லாரும் கூப்பிடுவேன் கூப்பிடியா நீ என்ன போலீஸ் போன் இந்த 20 ரூபா மோர் 20 ரூபா மோர் இந்த சீட்டிங் மாட்டாங்க காசு எல்லாம் கேளுடா காசு கேள்வி ஒரு 20 ரூபா குடானு கேளுடா அதுக்கு நம்ம எப்படி கொடுத்து நீ கேக்குற பிச்சை எடுக்கல மோரை வந்து மோரை கட்டிட்டு போங்க கட்டுங்க எப்படா உள்ள போறது ஒரு கால்ல தான் வரும் கால்ல எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுனால இப்ப கட்டிட்டு போங்க இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா சரி எல்லாம் தெரியாது காசை கொடுத்துருப்பாங்க அப்படி பண்றடா போறோம் இது மோராயா இது மோராயா இது மோராயா எதுக்கு மோர் வைக்கிறா சும்மா வச்சு எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க நீங்க நம்ம காலைல இருந்து எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க குடிக்கும்போது மோர் நல்லா இருந்துச்சா குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு அதாவது வந்து மோர் நல்லா இருக்கு காசு கேட்டா மட்டும் இதெல்லாம் ஒரு மோராயா என்ன அதுக்கு வேற போல பொழைக்கலாம் காசு இல்லைன்னா 20 ரூபா கொடுக்கும் வேற பொழப்ப நான் பொழைச்சிக்கிறேன் சர்பத்தா வித்து நீ தான் மோர் போட்டிருக்கேன் நாளைக்கு கிர்ரு போல ஜூஸ் புரியுதா காசு இல்லைன்னா வாய்க்கு வந்து கேளுடா அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் கேட்கணும் நான் மோர் பிசினஸ் பண்ணிருக்கேன் இது பாரு வாட்டர் பாட்டில் மோர் வச்சிருக்கேன் உள்ள சுண்டல் வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கனால அறிகுறி ஒரு போர்டு வச்சிருக்கியா விலை வச்சிருக்கியா இல்ல ஏதோ கப்பு குடிச்ச கப்பு இங்க போட்டுருக்காங்களா என்னடா விளையாட்டு கப்பே இல்லாம இந்த குடிச்சியா எத்தனை பேர் குடிச்சு எச்சு கிளாஸ் தெரியுமா அது ஏங்க ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லைன்னு கேட்டியா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க இன்னொருத்த கூட்டி எச்சு கிளாஸ் கழுவாம உள்ள போட்டு கிண்டி குடிச்சு அதை குடிக்கிறீங்க ஏய் பச்சை சட்டை வேற மாதிரி ஆயிடும் இல்ல இல்ல குப்பு குப்புன்னு இறங்குறாங்களா மண்டை எல்லாம் பேர்ந்துருவா காலை போறவனை கூப்பிட்டு வச்சு அஞ்சு பண்றீங்க எல்லாம் சவுண்ட் வச்சிருக்காங்களா மண்டபத்துல உனக்கு வேலை வேணா உனக்கு வேலையை பாரு நான் பேசிடுவேன் காலைல உனக்கு ஃபர்ஸ்ட் நீ தான் வேலைக்கு போறேன் சரிங்க சரிங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்ட மாதிரி நினைச்சு கொடுங்க ஏய் நீ என்னடா மயிரடா பிச்சை போற நீ என்னடா மயிரடா பிச்சை போற காலைல ப்ரோ ஏன் மோரை குடிச்சு எண்ணெய் அடிக்க நன்றி கட்டமா நடந்துக்கிறீங்க கேவலமா இல்ல உங்களுக்கு டேய் பொறிக்கிட்டு போ சில்லறை ஏன்னா யாரோட காசு எனக்கு தேவை கிடையாது புரியுதுங்களா 20 ரூபா மட்டும் சில்லறையா கொடுங்க கேளுடா எனக்கு சில்லறையா கொடுங்க கேட்டு வாங்கி தட்டுறா டேய் 2 பேர் பிச்சை எடுக்கிறாங்க கை கால கூட பிச்சை எடுத்தீங்கறான் உனக்கு இந்த பொழப்பு தேவைடா உனக்கு இல்ல கர்மத்தையெல்லாம் கொண்டீரீனா ஏக வசனம் பேசலாம் கேட்டு பேசாம இருக்கீங்க நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி போறாரு இவரு போறாரு நீ என்ன நம்மட்ட கூட்டா நீங்க தான் டயர்டா போயிட்டு இருக்கீங்க இப்படி அதனால உங்களுக்கு கொடுத்தேன் ஏடா வெயில் அவன் நடந்து போற சோளம் இது பண்ணனும் அவன் போய் சரி இருங்க நீங்க ரொம்ப சண்டை போட்டு டயர்ட் ஆயிடு ஒரு மோர் குடிக்க வாங்க எதுக்கு தூட போறதுக்கா 50 ரூபா அப்ப மோர் குடிச்சு கழிச்சிட்டு போயா 75 ரூபா 30-40 பேர் போறாங்க நடந்ததா அந்த அக்கா போகுது அந்த அண்ணன் போகுது அவங்கள கூப்பிட்டு குடிச்சாரா நான் பேசாதீங்க 25-20 ரூபா போரு இது சில்லறை இல்ல 80 ரூபாய்க்கு என்னங்க 80 ரூபாய் குடிச்சிட்டு போங்க இன்னொரு மோர் தரேன் டேய் ஒரு ரவுண்ட் தான் என்ன டேய் ஏய் பிரதர் ஒன்ஸ் வாங்க ஒன்ஸ் எதுக்கு டென்ஷனா இல்ல ஒரு நிமிஷம் பிரதர் இன்னொரு மோர் டேஸ்ட் பண்ணு வந்து மோர் வைக்கல சும்மா ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு
பகுரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு காத்தால ஊத்த வாயில குடிக்குதுப்பா மோரு காத்தால ஊத்த வாயில குடிக்குதுப்பா மோரு கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு போய் வேலை வெட்டிய பாரு